ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இஃப்ரா ஹெர்பல்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் எப்படி பண்றது அப்படிங்கிறது. இது உளுந்தம்பருப்பு. இது ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் அது நல்லா ஊறி போயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நம்ம இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்கின் நல்லா ஒயிட் ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இது சோப் பேஸு, கிளிசரின் சோப் பேஸு. இது பிளான்ட்ல இருந்து கிடைக்கிற ஒரு கிளிசரின். இது பியூர் சல்ஃபர் ஃப்ரீ கோகனட் ஆயில். அதுக்கப்புறம் நமக்கு ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு மோல்டு. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு நம்ம உரிச்சு வச்சுக்கணும். அடுத்தது இந்த உளுந்தம்பருப்பை நல்லா நம்ம தண்ணி இல்லாம காய வைக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணியை நல்லா இருத்துட்டு நம்ம ஒரு டவல்ல போட்டு அது நல்லா காய வைக்கணும். நல்லா ஒத்தி எடுத்தோம்னாலே அதுல இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிரும். நம்ம அதை தொட்டு பார்க்கும்போது நமக்கு அதுல கொஞ்சம் கூட ஈரப்பசை இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபங்கஸ் வந்துடும். அதுக்காக தான் நம்ம இப்படி யூஸ் பண்றோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, பொடி பண்ணி ட்ரையா இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். ஆனா அதுல அவ்வளோ ரிசல்ட் வரல. இந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் நமக்கு சீக்கிரம் 1 வீக்லயே நல்லா ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகுது. அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கணும், நல்லா ட்ரையா. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம அதை அரைக்க முடியும். நல்லா அரைச்சோம்னா நல்லா மாவு மாதிரி அது ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி நம்ம ஜூஸா எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையா அரைச்சிடணும். கொஞ்சம் கூட பருப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த உருளைக்கிழங்கு அந்த ஜூஸ் மட்டும் தான் நம்ம தேவைப்படும். அதை மட்டும் எடுத்துட்டு இந்த உளுந்து அதுல போட்டு நம்ம நல்லா அதை கலக்கணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம நல்லா விஸ்க் வச்சோ இல்ல ஸ்பூன் வச்சோ நம்ம ஸ்மாஷ் பண்ணா அது நல்லா கலந்துடும் ரெண்டுமே. அப்புறம் பாத்தீங்கன்னா, நல்லா லிக்விட் இதுக்கு வர்ற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சோப் பேஸ், இதுதான் அந்த கிளிசரின்ங்கிற சோப் பேஸ். இதுல கோட் மில்க் சோப் பேஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம மெல்ட் பண்ணணும். நம்ம டைரக்டா பண்ணக்கூடாது. டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா மெல்ட் ஆயிரும். இதுதான் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த சோப் பேஸ். நல்லா லிக்விடா இருக்கு பாத்தீங்கன்னா. இதுல எந்த கட்டியும் இல்லாம நம்ம நல்லா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த உருளைக்கிழங்கும் இந்த உளுந்தம்பருப்பும் போட்டு கலக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை அதுல போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கணும்னா நமக்கு நல்லா அந்த லிக்விட் பதத்துக்கு நல்லா வந்துடும். கட்டி இல்லாம நம்ம கலக்கணும், மெயினா அதுதான். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா லிக்விட் பதத்துக்கு வந்துருச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு விட்டமின் இ கேப்சூல் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் போடலை, அதுல யூஸ் பண்ணலை எதுவுமே. அப்புறம் பாத்தீங்கன்னா, இதுல தேவைப்படுற பொருள்னு பாத்தீங்கன்னா, கோகனட் ஆயில், அதாவது சல்ஃபர் ஃப்ரீ கோகனட் ஆயில் இருக்குங்களா, அது நம்ம ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு கரண்டில ஒரு கரண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பர்ஃப்யூம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அப்புறம் அந்த மோல்டுல நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிட்டு அந்த நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த மோல்ட நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மோல்டுல இப்போ நம்ம போடுறோம். நான் ஓவல் டைப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம இப்போ நல்லா பெர்ஃப்யூம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் இதுக்கு சாண்டல் பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எந்த கட்டையும் இல்லாம நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த சோப்பு நமக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அது மாதிரி நம்ம மிக்சியில அரைக்கும் போதும் நல்லா அரைச்சிடணும். அப்படி இல்லாட்டி நம்ம சோப்பு யூஸ் பண்ணும்போது ஸ்கின் இரிட்டேஷனா இருக்கும். இப்ப நம்ம இதை மோல்டுல ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு 2 சோப் தான் நான் இதுல பண்ணியிருக்கேன். 2 சோப் கலவா பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக. இப்ப நம்ம இதுல மோல்டுல ஊத்திக்கலாம். மேல நுர மாதிரி நிக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இது ஸ்பூன் வச்சு எடுத்தாலும் வந்துடும், இல்லாட்டி சோப் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம இது எடுத்தாலும் அது வந்துடும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா சோப்ல அந்த மேல இருக்க அந்த நுரையெல்லாம் கிளியர் ஆயிரும். அது எடுக்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றதா இருந்தா அதை எடுக்கணுங்கிற எந்த நெசசரி இல்லை. நம்ம சேல்ஸ் பண்றதுக்காக நம்ம பண்றதுனால
அந்த நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த நுரை வந்து எடுக்கிறோம். அது ஒண்ணும் இல்லை, அந்த கிளிசரின்ல இருக்கிற அந்த சோப்பு நுரை தான். இப்போ இது நமக்கு நல்லா ட்ரை ஆகணும். அதாவது ஒரு 4 hours இல்லாட்டி 5 hours கழிச்சுதான் நம்ம இது நல்லா ட்ரை ஆகும். நான் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கல, ரூம் டெம்பரேச்சர்ல தான் இதை வச்சிருக்கேன். ஒரு 5 hours இல்லாட்டி 6 hours கழிச்சு நான் உங்களுக்கு இந்த சோப்பு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த நுரை எடுத்து போடுறோம் இல்லைங்களா, அதுவே நமக்கு ஒரு சோப்பு பதத்துக்கு வந்துடும். அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை வேஸ்ட் பண்ணாம. அது வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் நல்லா நுரை எல்லாம் வரும். ஆனா நம்ம இந்த வீட்டு முறையில பண்றனால ஹோம் மேட் சோப் எல்லாமே கெமிக்கல் கம்மியா தான் இருக்கும், அதனால நுரை கம்மியா தான் இருக்கும், ஸ்கின் நல்லா இருக்கும். இதுதான் நம்ம சோப்போட ஃபைனல் ரிசல்ட். இப்படிதான் இருக்கும். தேங்க்யூ.